ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமை காலையிலே சுகமாய் இருப்பீர்களாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான். அவர் எப்போதும் நல்லவர், எல்லா சூழ்நிலைகளுக்கும் நல்லவர். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் ஒரு அற்புதத்தை செய்தார். மலை பிரசங்கத்தை பண்ணும்படி மலை மேலில் ஏறிய போது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். பிரசங்கம் முடிந்த பிற்பாடு அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். ஒரு சிறுவன் 5 அப்பம் 2 மீனை வைத்துக் கொண்டிருந்தான். அதை ஆசீர்வதித்து 5000 புருஷருக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். மீதி துணிக்கைகள் 12 எடுத்தார். இன்றைக்கு நான் அதை சொல்லவில்லை. ஆனால் அதற்கு அடுத்து இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு அவர் ஒரு மலைக்கு ஏறினார். அல்லாட்டில் கரையிலே தனிமையா இருந்தார். சாயங்காலமான போது இவர்கள் அப்புறம் போய்விட்டார்கள். இயேசுநாதர் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். பல படவு நடுக்கலுக்கு போயிடுச்சு. அது 47ஆம் வசனத்துல சொல்லிருக்கு. சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையில் தனிமையா இருந்தார். உங்களெல்லாம் அனுப்பிட்டார், அக்கறைக்கு போங்கன்னு அனுப்பிட்டார். ஆனா அவங்களை அனுப்பினாலும் அவங்க மேல ஒரு நோக்கமா இருந்தார். 48ஆம் வசனம், அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். Oh, beautiful, beautiful. And he saw them toiling and rowing, for the wind was contrary unto them. நம்ம இப்போ ஸ்ட்ரகிள் பண்றோம்ல பல காரியங்களில். கடல்ல இறங்கிட்டோம், அக்கறைக்கு போறதுக்கு இறங்கிட்டோம். ஆனா நடுக்கடல்ல போனதுக்கு பிற்பாடு காற்று எதிரா வீசுது. முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம். காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறார்கள். வருத்தப்படுறது இவர் எங்க இருந்து பாக்குற? கரையில இருக்கார், தூரத்துல. அங்கிருந்து அவர்களை கண்டார். நீங்களும் நானும் தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படும் பொழுது எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் என் கர்த்தர் தானே. அங்கிருந்து பார்த்துட்டு என்ன செய்றார் என்று கேட்டால் 4ஆம் ஜாமத்தில் அவர்களிடத்தில் நடந்து வந்தார். அவர்களோட ஆவேசம் என்று நினைத்தார்கள். ஆனால் பக்கத்துல வந்த ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். நீங்க நடுக்கடல கஷ்டப்படுறதை பார்த்தேன்ப்பா, கலக்கமடைறதை பார்த்தேன். யூஆர் சோ டயர்ட், நம்பிக்கை இழந்து போன நிலைமையில இருக்கிறத நான் பார்த்துட்டேன். ஆகையினாலே ஓடோடி வந்துட்டேன். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். அதிகாலை வேளையில உங்கள் படகு கடினமான நிலைமையில் போய் கொண்டிருந்தால், நீங்கள் தண்டு வலிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் ஆண்டவர், என் ஆண்டவர் நம்மோட வந்து சேர்ந்து கொள்வார். அவர் வந்து சேர்ந்தால் என்னாகும்? காற்றும் கடலும் அமைதியாகும். நாம் அக்கறை சேர்ப்போம். இந்த சனிக்கிழமை காலையில தேவனாகி கர்த்தர் அதை எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் செய்வாராக. ஐ நோ தட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், நம்ம எல்லாரும் ஏதாவது விதத்துல தண்டு வலிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுகிறோம், ஆதங்கப்படுகிறோம். முடியலையேப்பா, எதிர்காற்று வீசுகிறதே. உன்னை தேடி இயேசு இந்த காலையில வருகிறார். பயப்படாதீங்கள், நான் தான், நான் வந்துட்டேன், இனி திடன் கொள்ளுங்கள். இதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுமா? நம்முடைய படகில் அவர் இருக்கும் வரைக்கும் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், நமது ரட்சகர் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. படகு வலிக்க முடியாதபடி எவ்வளோ பேர் கர்த்தாவை தண்டு வலிக்க முடியாதபடி கஷ்டப்படுறாங்களே, உங்க கண் பார்வை அவர்கள் மேல் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காகத்தானே இந்த உலகத்துல வந்தீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி, இன்றைக்கும் பயப்படாதே என்று சொல்லி, நான் வந்துட்டேன்ப்பா, திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருக்கணும் என்று எங்கள் படகில கால் வைக்க வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஸ்டெப்பிங் இன்டு அவர் போட் இஸ் such a healing to us. அமைதலாய் அக்கறை சேர எங்களுக்கு சகாயம் பண்ணும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம், நமது நங்கூரம் இயேசு இருக்கிறார். God bless you abundantly again and again and again and again. Amen.